அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கனிமான இஸ்லாமிய பெருமக்களே, குழந்தைங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய மொழியே அழுகை தான். பசி வந்துச்சுன்னா அழுவோம், தூக்கம் வந்துச்சுன்னா அழுவோம், உடம்பு முடியலன்னா அழுவோம், அவங்கள தூக்க சொல்லி அழுவோம், பிடிக்காதவங்க யாராவது தூக்குனா அழுவோம். ஆக குழந்தையினுடைய மொழியே அழுகை தான். கண்ணியமானவர்களே, அழுகைக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சக்தியை வச்சுருக்கான். எந்த அளவுக்குன்னா, இன்றைக்கி வீட்டில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, கணவன் பயங்கரமான கோபத்தில் இருக்கார், மனைவி அழுதுட்டாங்கன்னா உடனே அப்படியே ஆஃப் ஆகிடுவார். இல்லை மனைவி பயங்கரமான கோபத்தில் இருக்கிறாங்க, கணவன் கண் கலங்கிட்டாருன்னா உடனே அவங்களுடைய கோபம் தணிச்சிடும். ஏன்னா அல்லாஹ் தஆலா அழுகைக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை வச்சுருக்கிறான். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தயவு செய்து அழுங்கப்பா, அழுகுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தில் அழுகுங்க. ஒரு காலம் அழுக வரலையா, அழுகிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்கன்றான். அழுகிற மாதிரி நடிக்கவாது செய்யுங்கன்றான். கண்ணியமானவர்களே, ஒரு ஹதீஸில் வருது, நரகவாசிகள் குற்றவாளிகளை பற்றி ஹதீஸில் வருது. பல 100 ஆண்டுகள் அவங்களுடைய நரகத்தில் அழுகையிலே போகுமா, கண்ணிலேருந்து தண்ணியாக வடியுமா. இன்னும் பல 100 ஆண்டுகள் அவங்களுடைய கண்ணில் தண்ணி காலியாகி ரத்தம் வடியுமா. இன்னும் பல 100 ஆண்டுகள் அவங்களுடைய கண்ணிலேருந்து ரத்தமும் தீர்ந்து போயிட்டு சீல் வருமா. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் அந்த நிலையை விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க. இந்த நிலையில் அவங்க சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் நரகத்தை பார்த்து, எங்களுக்கு தண்ணியை கொடுங்க, நாங்கள் கவர்லேயும் தாகமாக இருந்தோம், நரகத்தில் வந்தோம், இப்போ தாகமாக இருக்கிறோம், தயவுசெய்து தண்ணியை கொடுங்கன்னு கேட்பாங்களாம். அப்போ நரகத்தினுடைய காவலாளி சொல்லுவாராம், அல்லாஹ் அக்பர், துர்பாக்கியவான்களா, துர்பாக்கியவான்களா, நீங்கள் உலகத்தில் இருக்கும்போது நீங்கள் அழுகாமல், அல்லாஹுடைய பயத்தில் அழுகாமல், இன்றைக்கி இங்கே நீங்கள் தண்ணியை கேட்குறீங்களா. நீங்கள் யாரிடத்துல நீங்கள் தண்ணியை கேட்குறீங்களோ அவனுக்காக வேண்டி நீங்கள் ஒரு சொட்டு கூட தண்ணியை நீங்கள் உலகத்தில் கொடுக்கலையப்பா. கண்ணியமானவர்களே, எனவே அழுகை இருக்கிறதே, இது முக்கியமான ஒரு பங்கு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காணா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதாங்க. அவங்களுக்கு கண்ணே போயிடுச்சு. அல்லாஹ் கிட்ட அழுது துவா கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமையும் ரிட்டர்ன் பண்ணிட்டான். அவங்களுடைய கண்ணும் வந்துடுச்சு. கண்ணியமானவர்களே, இந்த அழுகை இருக்க, இது எப்போ வரும்னு சொன்னாக்கா, எப்போ கல்புல அல்லாஹ்வுடைய பயம் வருமோ அப்போ தான் கண்ணிலேருந்து தண்ணி வரும். இன்றைக்கி நம்ம கூட ஊரில் பார்க்குறோம், சில இடங்களில் தண்ணிக்காக வேண்டி போர் போடுறாங்க, 1000 அடி இறங்குது, தண்ணி வர மாட்டேங்குது. ஏன்? பூமி காஞ்சிடுது. அதே மாதிரி தான் நம்முடைய கல்பு பாவத்தினால காஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, கஸ்வத்தாயிடும். எனவே இந்த கல்புலேருந்து ரெஃப்ளெக்ட் ஆகிறது தான் என்ன, கண்ணிலேருந்து தண்ணி வராது. எப்போ கல்பில் அல்லாஹ்வுடைய பயம் வருமோ அப்போ தான் கண்ணிலேருந்து தண்ணி வரும். கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் வந்துச்சுன்னு சொன்னாக்கா கண்ணீர் வரும். சுப்ஹானல்லாஹ். அந்த கண்ணீர் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம கைக்கேந்தணும்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய குற்றங்களை, நம்முடைய குறைகளை, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி வருதா இல்லையா? அவங்க வச்சாங்க சொன்னால் ஃபஜ்ருடைய தொழுகையில் நரகத்துடைய வேதனை சம்பந்தமான ஆயத்துக்களை அவங்க ஓதும்போது சுப்ஹானல்லாஹ் அழுது அவங்களுடைய குரல் நின்றுடுமா. அந்த அளவுக்கு அழுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் இறையச்சம் இருந்துச்சு. இப்னுல் கையும் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த கல்புக்கும் கண்ணுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குது. இந்த கல்பில் எந்த விஷயம் இருக்குமோ அதுதான் கண்ணில் ரெஃப்ளெக்ட் ஆகும்.
கல்பு இருக்க டிரான்ஸ்ஃபாரம் மாதிரி இதுலேருந்து தான் பவர் கண்ணுக்கு போகும். கல்பில் அல்லாஹ்வுடைய பயம் இருந்துச்சு சொன்னால் அந்த பயம் கண்ணில் வரும். அந்த கண்ணில் தண்ணீராக கொட்டும்போது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை ஆக்கும். கண்ணியமானவர்களே, எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குறைவாக சிரித்து கொள்ளுங்கள், அதிகமாக அழுகுங்கள். இன்றைக்கி நாம் சிரிக்கிறதே ஒரு பொழப்பாக போயிடுச்சு. மையத்து வீட்டில் கூட உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். மையத்தே எப்பா என்னை எடுத்துகிட்டு போய்ட்டு அடக்கிடுங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு வெளியில் ஆண்களும் சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அல்லாஹ்வுடைய பயம் போயிடுச்சு. கல்பு கஸ்வத்தாயிடுச்சு, கல்பு கெட்டி ஆயிடுச்சு, கல்பில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை போயிடுச்சு. கண்ணியமானவர்களே, நம்முடைய உள்ளத்தில் இறையச்சம் எப்போ வருமோ அப்போ நம்முடைய கல்பில் அந்த அல்லாஹ்வுடைய பயம் வரும். அதனுடைய வெளிப்பாடாக கண்ணில் தண்ணி வரும். எப்போ நம்மளுடைய கண்ணிலேருந்து தண்ணி வருமோ ரப்புக்கு முன்னாடி நின்றன்னு சொன்னால், கண்ணியமானவர்களே, எப்படி குழந்தை கேட்ட உடனேயே அம்மா அதனுடைய தேவையை பூர்த்தி செஞ்சிட்றாங்களோ, கணவன் மனைவி அழுத உடனேயே தன்னுடைய கோபம் முழுவதையும் அவர் போக்கிடுறாரோ, மனைவி கணவன் கண் கலங்கின உடனே தன்னுடைய கோபத்தெல்லாம் விட்டுடுறாங்களோ, அதே போல் ரப்புல் ஆலமீன் அவன் யார்? அவன் சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், ரஹ்மத்துடைய பிறப்பிடம் அவன்தான் சலாம், அவன்தான் அரஹமுர் ராஹிம். எப்போ அடியார்கள் தன்னுடைய கண்ணில் அந்த கண்ணீரை வெளிப்படுத்துவாங்களோ அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ரஹ்மத்துடைய மழையை பொழிய வைப்பார். எனவே அல்லாஹ்வை நினைத்து அழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.